நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நல்ல தகவலை தர்றோம். தனுசு ராசி அன்பர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் ரொம்ப அற்புதமான பலனை தருகிறார். இந்த தடவை ஏன்னா 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு, ரொம்ப 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாரு. ரொம்ப அற்புத பலன்கள், அதாவது ரொம்ப வருஷமாக எதையுமே செய்ய முடியாமல் ஒரு விஷயத்தை காத்திருந்து இதை எப்போ செய்வோம், இந்த விஷயத்தை எப்போ செய்வோன்னு ஏதோ ஒரு விஷயங்களை காத்திருப்பீங்க. ஏன் விஷயத்தை சொல்லாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு லக்னம் நான் பார்த்து சொல்ல முடியாது. லக்னம் தெரிஞ்சால் தான் உண்மையான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்போ ராசி ரீதியாக ராசி பலன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ராசி ரீதியாக பார்க்குறப்ப உங்களுடைய தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், 9ஆம் அதிபதியோடு இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறையா வரும். இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனி சந்திரன் எப்பெல்லாம் கனெக்ட் ஆகுறாரோ அந்த நேரத்துலலாம் சில பேர் தவறான செயல்களை ஈடுபடுவாங்க. அது மாதிரி எதுவும் போக வேண்டாம். நீங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி அவர் செவ்வாய், அவர் போய் உங்களுக்கு ராகுவோடு நிற்கிறாரு. ராகுவோடு இருக்கும்போது வேஸ்ட்டு செலவு, கெட்ட செயல்களில் உள்ள செலவு, இந்த மாதிரி உள்ள செயல்களெல்லாம் ஈடுபட வைப்பார். அந்த செயலெல்லாம் அவசரப்பட்டு பண்ண வேண்டாம். ஏன்னா குரு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ வந்துட்டார். குரு பயிற்சி ஆன பிறகு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டையும் பார்ப்பார், 12ஆம் வீட்டையும் பார்ப்பார். தொழில் ஸ்தானத்துக்காக ஏதாவது முதலீடு, கடன் வாங்கி ஏதாவது பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அது குரு பயிற்சி பலனில் உங்களுடைய லக்னத்தை பொறுத்தவரை கடன் வாங்கலாமா வாங்க வேண்டாமாங்கிறத தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்குங்க. நான் இன்னும் இந்த சுக்கிரன் ரீதியாக என்ன சொல்லுவேன்னா, இந்த 5ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கடன் கிடைக்குங்கிற விஷயத்தை பண்ணி விட்டுருவார். ஏகப்பட்ட காசை எங்கேயாவது திடீர்னு வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு அதை நம்ம கட்டணம்ல எப்படி இருந்தாலும் பண்ணாத. கடன் வாங்கிறதுங்கிறது ஒரு தவறான விஷயந்தான். உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே குரு இருக்கிறாருங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ல் குரு நிற்கும் பொழுது, சுக்கிரன் வீட்டில் நிற்கும்போது லக்ஸுரியாக செலவு பண்ணுறதுக்கான பணம் கையில் இல்லாட்டியும் கடன் வாங்க வச்சிடும். தொழிலுக்காக கடன் வாங்க வச்சிடும். முக்கியமான செலவுகள் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும், அதை கடன் வாங்க வைக்கும். தேவையான விஷயங்களுக்கு கடன் வாங்கி பண்ணணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு அந்த காசை வாங்கி வேஸ்ட் பண்ண விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ஏதாவது ஒரு பணம் ஒரு இடத்துல வாங்கி பணத்தை வாங்கி ஏதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க, அது வேறு விஷயத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்காரர்கள் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக நிம்மதியை கொடுப்பார். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 9ஆம் வீட்டு அதிபதி இருக்கிறதுனால பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுப்பீங்க. மாணவ பருவத்தில் இருக்கவங்களுக்கு படிப்பெல்லாம் நல்லா வரும். இப்போ எக்ஸிகியூஷன் அது இதுன்னு வெளியில் போயிட்டு வர விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். நல்லா சுற்றுலா தலங்கள் போகிற விஷயங்களையும் நல்லா பண்ணுவார். அதுக்கெல்லாம் இடையில காசு நிறையா கொடுப்பாருங்கிறனால நீங்கள் தேவையில்லாத கடன் வாங்கிறாதீங்கிறத முன்னாடியே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எதுக்காகனாக்கா, நிறைய செலவுகள் பண்ணுற விஷயங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தை இந்த சுக்கிரன் கொடுக்குறார். 5ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் வீட்டு அதிபதியோடு இருக்கும்போது பாக்கியத்தெல்லாம் கொடுப்பார். எந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாதோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்ப்பீங்க. ஒரு குரு 6ல் மறைகிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது என்னன்னா, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ அந்த சுக்கிரன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த சுக்கிரன் சூரியனோடு இருந்தால் என்ன நடக்கும், தன்னுடைய ஆத்மா நல்ல நல்ல விஷயங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்கும். லக்ஸுரியாக படம் பார்க்குறது, லக்ஸுரியாக படம் பார்க்குறது, தேவையான விஷயங்களை வீட்டுக்கு வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு ஏதாவது கட்டணும் அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்கள எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி ஏதாவது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்ட்ரா செலவை பண்ணிடுறது. இது மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா, இது பண்ணுனா போதுமானது, கைக்கு அடக்கமாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் செயல்படுங்க. இது போதுமானது. நம்ம இந்த சுக்கிரன் 5ஆம் தேதி டு 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நன்மையை தான் தருவார் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. ஏன்னா அது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால லாபத்தை மட்டுமே கொடுப்பார். லாபம் அடைஞ்சி நல்ல நிம்மதியை அடைஞ்சி சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களை பண்ணுவார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.